கண்டி தலதா மாளிகைக்கு அருகில் இன்றைய தினம் சிங்கள கண்டிய பாரம்பரிய ஆடைகளை அணிந்த நிலையில் வெளிநாட்டவர்கள் இருவரை வைத்து வெளிநாட்டு ஆவணப்பட குழு ஒன்று அவர்கள் தயாரிக்கும் ஆவணப்படம் ஒன்றுக்காக காணொளிகளை பதிவு செய்து கொண்டிருந்தது. இதன்போது அங்கு வந்த கண்டி அளவத்துகொட சமனாலயத்தின் நிலைமை என்று அழைக்கப்படும் பிரதான தர்மகர்த்தா ஜயம்பதி ஹிக்கெந்த தலைமையிலான சிங்கள பெரும்பான்மையினர் வெளிநாட்டு ஆவணப்பட குழுவினருக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். வெளிநாட்டு ஆவணப்படக்குழுவினர் பௌத்த சிங்கள பாரம்பரியத்திற்கு அவமரியாதை செய்யும் விதத்தில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியதோடு அவர்கள் தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு சென்று பதிவு செய்த காணொளியை அழிக்குமாறு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தனர். எனினும் சிங்கள திருமணம் தொடர்பான ஆவணப்படம் ஒன்றுக்காகவே தாங்கள் இந்த காணொளிகளை பதிவு செய்வதாகவும் இதற்காக ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் திரைப்பட கூட்டுத்தாபனம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் உரிய அனுமதியை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் ஆவணப்பட தயாரிப்பாளர்கள் தெளிவுபடுத்தினர். ஆனால் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் முன்னிலையில் முன்வைத்த இந்த தெளிவுபடுத்தலை ஏற்க மறுத்த அளவத்துகொட சமன் ஆலயத்தின் நிலைமை காணொளியை அழிக்குமாறு வலியுறுத்தியதோடு அதன் பிரதியொன்றை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இதன்போது வெளிநாட்டு ஆவணப்பட குழுவினரோடு சென்றிருந்த ஸ்ரீலங்காவின் முன்னணி திரைப்பட தயாரிப்பாளரான ஹிரந்தி அபேசிங்க தாங்கள் எடுத்த காணொளி தவறு என்றால் அதனை அழித்து விடுவதாகவும் எனினும் அதன் பிரதியொன்றை வழங்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதனை அடுத்து போலீசார் முன்னிலையிலேயே வெளிநாட்டு ஆவணப்பட குழுவினர் கண்டியில் எடுத்த காணொளிகளை அழித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை சமூக வலைதளங்களில் வெளியான சிறுகதை ஒன்றுக்கு பௌத்த பிக்குகள் தொடர்ச்சியாக தெரிவித்த கடும் எதிர்ப்புகளை அடுத்து மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கையை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா போலீசார் விருது பெற்ற எழுத்தாளரான சக்திக்க சத்குமாரவை சிறை வைத்துள்ளார்கள். இளம் சிங்கள எழுத்தாளரான சக்திக்க சமூக வலைதளங்களில் பிரசுரித்த அரைவாசி என்று அர்த்தமளிக்கும் அர்த்த என்ற சிறுகதையை பிரசுரித்திருந்தார். எனினும் இதனால் சிங்கள பௌத்த மதத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பௌத்த பிக்குகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்ததோடு போலீஸ் நிலையத்திலும் அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்தனர். பௌத்த பீடத்தை பாதுகாக்கும் அமைப்பு, பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கான இளைஞர் அமைப்பு என்ற சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்புகள் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய எழுத்தாளர் சக்திகவை கைது செய்திருந்த போலீசார் ஏப்ரல் 1ஆம் தேதியான நேற்றைய தினம் பொல்காவல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி அறிக்கையொன்றையும் சமர்ப்பித்திருந்தனர். இதற்கமைய அவரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பொல்காவல நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2010 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் சிறந்த நாவலாசிரியருக்கான தேசிய விருதுகளை வென்ற எழுத்தாளர் சக்திகவை பௌத்த மதத்திற்கு அவமரியாதை செய்தார் என்ற குற்றம் சுமத்தியதை அடிப்படையாக வைத்து சிறையில் அடைத்துள்ளதை ஊடகவியலாளர் அமைப்புகளும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளன.